அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சுரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். நம்ம இப்போ உலகசேம பிரயாசிகை இந்த புத்தகத்துல நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம் என்ற தலைப்பை பத்தி பார்த்தோம். கூடவே ஈஸ்வரனும் சக்தியும், ஈஸ்வர மதம், பந்துக்களும் சத்துருக்களும் இந்த தலைப்பை பற்றி நம்ம பார்த்தோம். உண்மையில் நமக்கு நண்பனாக இருப்பது யார் என்றால் நமது ஜீவன் தான். ஆனால் இந்த ஜீவசக்தியை விரயம் பண்ணி வெளியில் காண்பது, கேட்பது, அறிவது இவற்றின் நிகழ்வுகளைத்தான் நாம் பந்துக்கள் என்று நாம் தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த ஜீவனுடைய இந்த நலனில்தான் நாம் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஜீவன் ஒன்று இருந்தால்தான் நம்மளால எதையுமே உருவாக்கவும் முடியும், காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இந்த ஜீவன் என்ற ஒரு அடிப்படை ஒரு சக்தி நமக்குள் இல்லை என்றால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ நாம் இயங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த ஜீவன் தான். அதுதான் உண்மையான நமக்கு நம்மை காப்பாற்றக்கூடிய பந்துவாக இருக்க முடியும். அப்ப தன்னைத்தான் நாம் நிலைநிறுத்த வேண்டும். தன்னை எந்த ஒரு விஷயத்திலையும் உலகத்தினுடைய அந்த மாயினுடைய பற்றுதலுக்காக அதை விரயம் செய்யாமல் ஒரு அடிப்படை நம் ஜீவனை நமக்குள்ளேயே அது நிலைநிறுத்துவது தான் என்பதை பற்றி தான் நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு உயிர் வாழ்தலும் மரணமும் இந்த தலைப்பை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். பொதுவாக எதற்கும் ஒரு அடிப்படையான பொருள் உண்டு. எந்த செயல் செய்தாலும் அதுக்கு அடிப்படை ஏதோ ஒண்ணு தேவை. ஒரு வீடு கட்டணும்னா கூட ஒரு அடிப்படை, ஒரு கடகால்னு ஒண்ணு தேவையில்ல. ஒரு சித்திரம் வரைய வேண்டும் என்றாலும் அதுக்கு அடித்தளம் என்பது ஒரு சுவர் என்பது வேண்டும்ல. அதே மாதிரிதான் நாம் எந்த செயலை செய்வதற்கும் நமக்கு அடிப்படையாக இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா உயிர். இந்த உயிர் என்று ஒன்று இல்லை என்றால் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. இந்த உயிர் என்று ஒன்று இல்லை என்றால் நமக்குள் இந்த உலகம் என்கின்ற ஒரு நிலையும் கிடையாது. அப்ப அந்த உயிர் எங்கிருந்து அது நமக்குள் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உயிரினுடைய அடிப்படை என்ன, அதை உணர்வது தானே நாம் ஒரிஜினல் கரெக்டான பாதையில அதை தக்க வைப்பது தானே நமக்கு அது தன்னிறைவு தரும். அது ஆனால் அந்த உயிரினுடைய நன்மதிப்பை நாம் விட்டுவிட்டு இந்த உலகத்தை தான் நாம் நாடிக்கொண்டிருக்கின்றோம். அதில் தான் ஆனந்தம் இருக்கிறது, அதில் தான் சுகம் இருக்கிறது என்று மதிமயங்கி கிடைக்கின்றோம். அப்ப அந்த உயிரிலிருந்து தானே இந்த உலகம் என்கின்ற உலமையே அது உற்பத்தியானது. உயிரின் ஒண்ணு இல்லைன்னா நமக்குள் இந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இருக்கா? இல்லையே. அப்ப இந்த உடலில் இந்த உயிர் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அப்ப உயிராகிய இந்த பொருள் பாவமாகி அழிந்து போய் கொண்டிருக்கிறது. இதைதான் சித்தவேதம் 3வது அத்தியாயத்திலே ஞானபிதா தெளிவுபடுத்தி விட்டார். நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு வெளிமூச்சு உள்மூச்சு என்ற நிலையில வெளியில போய் நசித்துக் கொண்டிருக்கின்றதே, இதுதான் பாவம். இதை நமக்குள் அது வெளியில் விடாமல் அது உள்ளுக்குள்ளேயே அது உற்பத்தியான இடத்திலேயே நிலை நிறுத்துவது தான் புண்ணியம் என்ற முறையில தான் நமக்கு 3வது அத்தியாயத்திலே சித்த வேதத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்திட்டாரு. அப்ப இந்த உலகம் என்கின்ற நிலைமை நம்மளுடைய அந்த உயிரிலிருந்து தான் அது உற்பத்தி ஆச்சது.
நம்மளுடைய உயிர் சக்தி அது பாவமாகி அது வெளியில போவேதானே நமக்குள்ள அது உலகம் என்கின்ற ஒரு நிலை நமக்குள் நான் எனும் அகங்காரத்தால அது உற்பத்தி ஆச்சு அது. அப்ப அந்த உயிராகி அந்த பொருள் பாவமாகி அதனுடைய சக்தி அழிந்து கொண்டு தானே இருக்கிறது அது. இதனால தான் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் யாருமே உயிர் தரித்திருப்பதில்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக தன்னுடைய ஜீவனை விரயம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே சரிதே உயிர் தரித்திருப்பதில்லை. என்ன பஞ்ச இந்திரியங்கள் வழியாக அந்த உயிர் நாசமாகி கொண்டு தானே இருக்கிறது. அப்ப அந்த வெளியில விட்ட அந்த உயிரை நம்ம உள்ள எடுப்பதற்கு 2 வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல இருக்கிறது. ஒண்ணு வாய் வழியாக அந்த வெளியில விட்ட அந்த காற்றை வெளியில இழுக்கணும். இல்லைன்னா மூக்கின் வழியாக நம்ம வெளியில இருந்து உள்ள இழுக்கணும். ஒரே நேரத்துல இந்த 2 செயலும் செய்ய முடியுமான்னா அது முடியாது. அப்ப இதனாலேயே என்ன ஆகுது, அந்த உயிர் வெளியே போய் எப்போதும் உயிர் நாசம் அடைந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்மளுடைய அந்த சுவாசத்தை உள்ளுக்குள்ளேயே நமக்கு நிலைநிறுத்த தெரியவில்லை. அப்ப அதே சமயம் அந்த வெளியில இருக்கிற வாயு உள்ள இழுக்கணும்னா கூட உள்ள ஏதோ ஒரு பார்ட் உயிர் சக்தி வேலை செஞ்சாதானே உள்ள பங்கன் ஆகும். அது உயிரினுடைய இயக்கம் உள்ளுக்குள்ள இருந்தாதானே வெளியில விட்ட அந்த உயிர் சக்தியோட மீட்டு எடுப்பதற்கு. அப்ப அதுக்கும் அந்த உயிர் தேவைப்படுகிறது. ஆனா உண்மையில அந்த மாதிரி செய்தாலாம் வெளியில விட்டுட்டு திருப்பி மீட்டெடுக்கிறன்னா அது முடியுமா நடைமுறை வாழ்க்கையில? இதனாலேயே நாம் நாசமடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உயிரை அன்பா அமைதியா ஆனந்தமா வச்சுக்கணும்ன்ற முறையில பல வகையில நம்ம முயற்சி செய்து எனக்கு வீடு கட்டின ஆனந்தம் இல்ல, எனக்கு வேலை கிடைச்ச ஆனந்தம் இல்ல, திருமணமான ஆனந்தம் இல்ல, பேரு புகழ் கிடைச்சா ஆனந்தம், ஒரு கிண்ண சாதனை புரிந்தால் ஆனந்தம் என்ற முறையில ஆனந்தத்தை நம்ம வெளியில தேடி 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 கடைசியில அந்த ஆனந்தத்தை தேடுவதிலும் ஜீவனை விரயம் செய்து கடைசியில அந்த ஜீவனே இல்லாமல் ஆகிவிடுகின்றோம். இந்த மாதிரி நாசம் அடைவதற்கு இடம் கொடுக்காமல் இந்த உயிரை உள்ளேயே ஒடுக்க முடிந்தால் அன்றுதான் உண்மையாக உயிர் வாழ்கிறார்கள். அந்த நிலையில தான் ஆக முடியும். அதுக்குள்ள மார்க்கம்தான் இந்த சித்த வித்தை. இப்ப இததான் இயேசு சொல்றாரு. இந்த நிலையில இருக்கும் போதுதான் இந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக கடைபிடிக்கும் போதுதான் இப்போது நாம் ஜீவித்திருப்பவர்கள் அநேக ஆயிரம் உண்டு, அவர்கள் ஒருபோதும் மாண்டு போக மாட்டார்கள். அப்ப இந்த மார்க்கத்தில இருந்து தன்னுடைய ஜீவனை தனக்குள்ளேயே அதை நிலைநிறுத்த தெரிந்தவர்கள் தான் பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் மாண்டு போக மாட்டார்கள். அவர்கள் மரணத்திலிருந்து நித்திய உயிருக்கு கடந்திருக்கிறார்கள். அப்ப அந்த மரணத்தினுடைய அந்த வாயில் இருந்து அந்த பிடியில் இருந்து அந்த காலனுடைய பிடியில் இருந்து தன்னுடைய அந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கான அந்த வழிமுறையை தெரிந்திருக்கிறார்கள். தன்னுடைய உயிரை மீட்டெடுக்கும் அந்த கலையை அறிந்திருக்கிறார்கள். இததான் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அப்ப உயிர் வாழ நம்ம படித்தோம் என்றால் அதை நடைமுறை வாழ்க்கையில் அதற்கான செயலில் இறங்கினோம் என்றால் நாம் மரணத்தை வெல்லலாம். அப்போதுதான் நம் உயிர் நாசமடையாமல் இருக்கும். என்றைக்குமே அந்த நிலையில தான் நம்ம ஜீவித்திருப்போம். இப்ப இந்த நிலையில நம்ம இருக்கிறோம். எந்த நிலையில இருக்கிறோம்? இப்ப இருக்கிற நிலை எதுன்னு பாத்தீங்கன்னா உயிருள்ள ஒரு சவமாகத்தான் நாம் இப்போ இருக்கின்றோம். அப்ப சவம் என்றது என்ன? இந்த உடலை, இந்த பிணத்தை சுமந்து கொண்டு தான் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். என்ன ஜீவசக்தியான வாயுவை விரையும் செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்ப இந்த உடலாகி இந்த சவத்தை
இதை சுமந்து கொண்டுதான் இந்த உயிர் நடமாடி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உயிர் நாசமடைந்தால் என்ன நிலை? டோட்டலாவே இது பிணம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அதை நாசம் செய்து கொண்டுதான் நாம் இருக்கின்றோம். அப்ப அந்த உயிராகி இந்த சடத்தை, இந்த உடலாகி இந்த சடத்தை இந்த உயிர் சுமந்து கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நாசம் அடையாமல எப்போ நம்ம உள்ள ஒடுக்கிறோமோ அப்பதான் ஜீவ சிவஹோம் என்ற அந்த நிலையில நம்ம வராது. இதுக்குதான் ஞானபிதா முதல் அத்தியாயத்துல இதை பத்தி தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. ஒருத்தன் தூங்கும் போது எந்தவித கலக்கமும் அவனுக்குள்ள கிடையாது. எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், பல கொலைகள் செய்த கொலைபாதகம் செய்தவனாக இருந்தாலும் சரியது, பல ஜீவன்களை இம்சை செய்தவனாக இருந்தாலும் சரியது, அவன் தூங்கும் போது அவனுக்கு உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இல்லை. அவனுடைய மனமானது அவனுடைய உற்பத்தி ஸ்தானமாகி அதிலேயே அது லயிச்சு இருக்கிறது. அந்த டைம்ல அவன் ஜீவ சிவகோம், அவனுடைய ஜீவன் அது சிவனோடு அது லயப்பட்டிருக்கிறது. தூங்கும் போது அந்த ஜீவனுக்கு எந்தவித கலக்கமும் இல்லாமல் ஒரு நிஷ்கலத்துவம் என்ற நிலையில தான் அந்த நிலை தூங்கும் போது அது இருக்கிறது. அந்த ஜீவன் தான் உண்மையில சிவன். அது சிவனுடைய நிலை அது. அப்பதான் ஜீவ சிவகம் என்ற அந்த நிலை, அந்த நிலையில தான் ஒரு தூங்கும் போது அது உண்டாவது. அந்த நிலை, அந்த நிலையில மாறி மாறி வெளியில் வியாபித்து அது மற்றொன்றாய் பிரதிபலிக்கும் போதுதான் அது ஜீவன் ஆகிறது. அப்ப உள்ளுக்குள்ளேயே அது அது உற்பத்தியான இடத்திலேயே இருக்கும் போது அது ஜீவ சிவகம் என்ற நிலை இருக்கிறது. எப்போ அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்குதோ அப்பதான் அதனுடைய ஜீவன் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான அதனுடைய நிலையிலிருந்து தடுமாறுகிறது. அதுலதான் அது வெளியில வியாபிக்கிறது. அது வெளியில வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபலிக்கின்றது. நான் தான் ஏதோ நம்ம தொழிலை வச்சு நான் தான் டாக்டர்ன்றோம், இல்ல நான் தான் இன்ஜினியர் என்றோம். நம்ம உண்மையான அந்த ஜீவனுடைய இயல்பை மறந்து விட்டு அந்த முக்குணங்களுடைய தொடர்புடைய ஒரு தொழிலை சார்ந்து நாம் இருக்கிறோம். இல்ல உறவு முறையை சார்ந்து நான் தான் தகப்பன், நான் தான் மாமன், நான் தான் ஏதோ ஒரு உரிமை, சித்தப்பா பெரியப்பா அப்பான்ற மாதிரி ஒரு உறவு முறையை அந்த ஜீவன் மேல் நாம் புகுத்தி விடுகிறோம். இந்த முக்குணங்களுடைய தொடர்பால நம்மை நாம் ஜீவனை ஜீவனாகவே நாம் பார்ப்பது கிடையாது. ஏதோ ஒரு உறவு முறையோ இல்ல தொழில் சார்ந்த முறையிலையோ, அவர் நான் எலக்ட்ரீஷியனா எலக்ட்ரீஷியன்ற மாதிரி அது மேல மெருகேற்று அது மேல ஏற்றி விடுகிறோம். இது நான் எனும் இது அகங்காரத்தினுடைய நிலை. இந்த நிலை மாறி இந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஜீவனுடைய அந்த உண்மையான அந்த நிலை மாறி வெளியில் வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபலிக்கும் போது தான் அது ஜீவன் ஆகிறது. அப்ப சிவன் என்ற அந்த நிலையை பிரிந்து வெறும் ஜீவன் என்ற நிலையை அப்பதான் அது மாறிந்தது. அப்ப சிவம் என்பதில் அந்த சி என்ற எழுத்துல ஈ என்ற அந்த ஒரு எழுத்துனா இச்சு பிளஸ் சீதன சிவம். அது ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர சொல்ல சி என்ற எழுத்து வருது. அப்ப அந்த ஈ என்ற அந்த எழுத்தை எடுத்துட்டுனா அது சவம் மாத்திரமே இருக்கிறது அந்த இடத்துல அது. அப்ப இகாரம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சக்தி ஆகிறது. அப்ப அதாலதான் அந்த சக்தி ஒழிந்தால் சிவனும் சவரூபமாகும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல அதுதான் சொல்லப்படுது. அந்த சக்தியிலிருந்து தான் உலகம் என்கின்ற ஒரு நிலை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அப்பதான் அந்த நிலையில அது உருவாகுது. அவரவர்கள் அனுபவத்துல அவரவர்கள் உலகம் என்பது அந்த நிலையில தான் உருவாகுது. அப்ப அந்த சக்திக்கு தான் அது என்ன, அதுதான் குண்டலி சக்தின்னு அதை தான் சொல்றது. அந்த சக்தியே தான் அந்த குண்டலி விஸ்வ ஜனனி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். அந்த சக்தியாலதான் விஸ்வமாகிய இந்த உலகம் நமக்குள்ள அது ஜனனி அது உற்பத்தி ஆகிறது. அந்த சக்தியில தான் அவரவர்களுக்குரிய உலகம். நைட்டு தூங்க சொல்ல அவரவர்களுக்கு உலகம் என்கின்ற ஒரு நிலை கிடையாது. அவரவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்துல அவரவர்களுடைய உலகம் அந்த நிலையிலிருந்து தான் அவர்களுக்குள்ள அது உற்பத்தி ஆகுது. அந்த சக்தியாலதான். அதுதான் குண்டலி விஸ்வ ஜனனின்னு அதுக்குதான் சொல்றதுக்கு காரணம். அந்த சக்தி பெரியதாகவும் சிறியதாகவும் செய்யும். அந்த சக்தியினுடைய நிலை அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம
குழந்தையாக இருக்கும்போது அந்த சக்தி நமக்குள்ள அது குறைவாக இருக்கும். அப்போ குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நடு பிராயத்துல கூடுதலாக இருக்கும். அதே சமயம் கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா, ஏஜ் முதிர்ந்த காலங்கள்ல பார்த்தோன்னா அந்த சக்தி இயல்பாகவே அது குறைந்தும் காணப்படுகிறது. அப்ப அந்த சக்தியினுடைய தன்மை ஒரு குழந்தையாக இருக்கும்போது குறைவாகவும், நடுத்தர வயதில் அதிகமாகவும், வயோதிக காலத்தில் குறைவாகவும் அந்த சக்தியினுடைய நிலை மாறி 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 இருக்கக்கூடிய அமைப்புல தான் அது இருக்கும். அந்த சக்தி தான் எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த சக்திக்கு தான் எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த சக்திக்கு எங்கும் பரவும் சக்தி உண்டு. அப்ப நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி பாத்தீங்கன்னா, உலகம் என்கின்ற நிலையில பாத்தீங்கன்னா, நமக்கு வெளியில் காண்பது, கேட்பது, அறிவது எல்லாமே அந்த சக்தி நிலையிலிருந்து தான் உருவாகுது. ஏன்னா எத்தனையோ சூரிய மண்டலங்கள் இருக்கிறது. பூமியை தாண்டி எத்தனையோ கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கிறது. எல்லாமே அறியணும்னா கூட இந்த சக்தியை வச்சுதான் நம்மளால அது உணர முடியும். அதுக்குதான் அது எங்கும் அதுதான் நிறைந்திருக்கு. இந்த சக்தி தான் அது நம்ம அதை உணர்வதற்கு எங்கும் நிறைந்திருக்கிறது என்றதுக்கு அடிப்படையா சொல்றதுக்கு இதுதான் இந்த சக்திக்கு எங்கும் பரவும் நிலை உண்டு. இது இல்லாம எங்கும் பரவுகிறது. ஈஸ்வரன் அது கிடையாது. அதனுடைய சக்தி தான் அது வெளியில் பரவக்கூடிய நிலை இருக்கிறது. உண்மையில ஈஸ்வரனுக்கு அந்த நிலை என்பது அது கிடையாது. அந்த சக்தி என்பது அது நமக்குள்ள இருந்து அது எப்படி அழிகிறதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சக்தியானது வம் அபாத்மனா ஜலம் கல்பயாமி அப்படின்னு சொல்றதுக்கு அந்த சக்தி நமக்குள்ள அந்த சூன்ய நிலையில இருக்கின்ற அந்த ஹிருதய கமலமாகிய சிதாகாசத்தில் அந்த உயிர் களங்கம் இல்லாதவனாக, அதாவது சதா சிவனாக இருக்கிறது. முதல்ல அதனுடைய அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து அதுதான் ஆகாசம் என்ற நிலையில வருது. ஆகாசம் என்பது அது வெளியில கிடையாதது. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அது. அது நம்மளுடைய சிரசு என்ற ஒரு பகுதியில இருக்கிறது. அந்த இதுல முதல்ல அது கலக்கம் இல்லாத நிலையில அது சதா சிவனாக இருக்கிறது. அதுதான் பாத்தீங்கன்னா, துவாரங்களில் உள்ள ஒரு குடத்தில் இருந்து தண்ணீர் வெளிப்படுவது போல அந்த பிராணனுடைய அந்த சக்தி நம்மிடம் அது ஜல ரூபமாக, ஜலந்தான் மனதுன்னு நம்ம சொல்லியாச்சது, விஷ்ணுன்னு சொல்லியாச்சது. அதுதான் அந்த ஜல ரூபமாக அது நமக்குள்ள இருந்தது கீழிறங்கி அது 5 இந்திரியங்கள் மூலமாக அது நாசம் அடைந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த விதம் நாசமடைகின்ற அந்த சக்தியை திரும்பவும் தன்னிலேயே அடக்கினால் தான் நாசமடையாமல் இருக்க முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா உயிர் வாழ்தலும் மரணமும் இந்த நிலையில ஞானபிதாவுடைய சொற்பொழிவுல இந்த புத்தகத்துல தெளிவுபடுத்தி இருக்கிறது. எப்பெல்லாம் நம்மளுடைய ஜீவ சக்தியான அந்த வாயுவை அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே அதை அப்படியே அசையாமல் நிலைநிறுத்தும் போது நாம் தொடர்ந்து உயிர் வாழுதல் என்ற நிலையை பெறுகிறோம். எப்பெல்லாம் இந்த புலன்கள் வழியாக அதை வெளியில வியாபிக்க விட்டு கொண்டே இருக்கின்றோமோ அதை நம்ம நிறுத்தாமல் அப்ப மாயை என்ற நிலையில உலக பந்தங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு ஆட்பட்டு இருக்கிறதால நாம் மரணம் என்ற நிலைக்கு நம்ம தள்ளப்படுகின்றோம். இப்ப அடுத்ததாக குதமும் மூலாதாரமும் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, வெளியில் செல்லக்கூடிய இந்த சக்திய எந்த பக்கம் வழியாக அடக்க வேண்டும்? இந்த ஒரு கொஸ்டின் வருதுல நமக்குள்ள. பஞ்ச இந்திரியங்கள் வழியாக வெளியில போகக்கூடிய அந்த சக்திய அதை எப்படி நம்ம நமக்குள்ள அடக்க வேண்டும்? அப்ப பாத்தீங்கன்னா, குதத்தின் வழியாகத்தான் உள்ளே அடக்க வேண்டும். அப்ப குதம் என்பது எது? இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அப்ப குதம் என்பது உண்மையிலே அது மலத்வாரம் என்பது கிடையாதது. குதம் என்றால் கோ, கோவினை தானம் செய்வது. அப்ப கோ என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்தம், அததான் வாக்குன்னு சொல்றது, அதாவது சப்தம். அப்ப குதம் என்றால் சத்தத்தை தானம் செய்வது என்று பொருள். அப்போ அந்த சத்தம் எங்கிருந்து அது நமக்குள்ள அந்த உருவாகுதுன்னு பொதுவா பாத்தீங்கன்னா, அப்போ அந்த நமக்குள்ள அந்த மூலாதாரத்திலிருந்து தான் உண்டாவதுன்னு சொல்றது.
அப்ப சப்தம் ஆகாய அம்சமாகும் சொல்றது, அந்த சத்ததான் சொல்றது. அப்ப மூலாதாரம் என்றால் எதுன்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம் ஆகுது. அது எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நமக்குள் அந்த தலைப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த அங்கு இருக்கக்கூடிய அந்த மூலாதாரம், அந்த குதம் என்ற அந்த பகுதியிலிருந்து அந்த சத்தம் என்பது இயல்பாகவே அது உருவாகுது. ஒரு விதைக்கு முளை வருவது எங்கிருந்துன்னு பொதுவா பாத்தீங்கன்னா அது விதை எங்கிருந்து எப்படி முளைச்சு வருதுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய மேல் பாகத்துல அது முளைச்சி வருது. அப்போ எல்லாவற்றிற்கும் உற்பத்தி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது மேல் பாகத்துலதான் அதனுடைய உற்பத்தி என்பது இருக்கும். அதுக்கு எல்லாவற்றுக்கும். அப்போ நம்மளுடைய மூலாதாரம் என்று சொல்லக்கூடியது அது அந்த சப்தம் உண்டாகக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடியது எங்கன்னு பாத்தீங்கன்னா சிரசில் உள்நாக்கின் வழியாக மேலே 2 துவாரங்கள் இருக்கின்றது. அந்த துவாரங்களும் மூக்கினுடைய 2 துவாரங்கள் நம்மில் சேருகிறது. அதான் புருவ மத்தியக்கு கீழே உள்ள இடத்திலாகும். அந்த இடமும் ஒன்று சேருகிறது. அங்கிருந்துதான் ஆகாய அம்சமான அந்த சப்தம் என்பது அது உண்டாகிறது. அப்ப சப்தம் ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளும் எங்கிருந்து அது உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா சிரசில் உள்நாக்கின் வழியாக மேலே 2 துவாரங்கள் இருக்கிறது. அந்த துவாரங்களும் மூக்கினுடைய 2 துவாரங்களும் அது ஒன்றும் இரண்டுமே அது சேருகிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா அது பூர்வ மத்தியத்துக்கு கீழே உள்ள அந்த இடத்துலதான் இருக்குது. அந்த 2 சேர்ற இடது அங்கிருந்துதான் நமக்குள்ள ஆகாயத்தினுடைய அம்சமான இந்த சப்தம் என்பது நமக்குள்ள அது உண்டாகிறது. அதுதான் மூலாதாரமான அததான் இதுன்னு பார்த்தீங்கன்னா குதம் என்று அந்த இடத்தை தான் சொல்றது. அப்போ உண்மையில பார்த்ததா குதம் என்பது உண்மையிலே அது மலத்வாரம் என்பது கிடையாது. அப்போ அங்கிருந்துதான் நமக்குள்ள அந்த சப்தம் உருவாகுது. அப்ப உற்பத்தி இடத்திலிருந்து முளைத்து அது உடல் கீழாக வளர்கிறது. அதேதான் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உற்பத்தியான சுக்லம் உற்பத்தியாக அந்த இடத்திலிருந்து தான் உடல் கீழாக வளர்கிறது. இப்போ இயல்பாகவே ஒரு ஆண் பெண் அந்த சம்போகம் என்ற நிலையில இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஜீவனானது அந்த மனமானது இயல்பாகவே பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் மூலமாக அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில வியாபிக்காம அந்த சம்போக டைம்ல ஒரு சில நேரத்துல ஒரு சில கணங்கள் அந்த எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நமக்குள்ள மேலும் கீழும் அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த ஜீவசக்தியான வெளியில வியாபிக்காமல் 5 புலன்கள் வழியாக விலயம் செய்யாமல் அது ஏக கதியாகி தீருகிறது. அப்ப அந்த டைம்ல மனம் ஒரு சில அடங்குகிறது. அந்த டைம்ல தான் அந்த ஜீவனானது ஈஸ்வரனோடு ஒரு சில சனங்கள் சேருகின்ற சமயம்தான் அந்த அந்த நிலையில் ஏற்படும் கூடிய ஆனந்தத்தை தான் இன்னதென்று நமக்கு சொல்வதற்கு விவரித்து கூறத்துக்கு முடியறதில்லை. அந்த டைம்ல தான் பாதம் என்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமானது அந்த இடத்துல இருந்து அந்த டைம் அந்த ஜீவனானது அந்த ஈஸ்வரனோடு அந்த தொடக்கூடிய அந்த ஒரு சில சனத்துலதான் அங்கிருந்து அந்த சுக்கிலம் இலகி அது முதுகுத்தண்டு வழியாக அது கீழ் இறங்கி அது மூத்திர துவாரத்தின் வழியாகத்தான் அது கர்ப்ப பாத்திரத்துல போய் விழுகிறது. அந்த நிலையில தான் ஒருவருக்கு சிருஷ்டி என்றது உருவாகிறது. ஒரு எல்லா ஜீவன்களும் பார்த்தீங்கன்னா அதனுடைய உற்பத்தி என்பது அதனுடைய சிருஷ்டி என்பது அந்த நிலையில தான் பொதுவாக உருவாகுது. அப்போ உற்பத்தியான இடத்திலிருந்து முளைத்து உடல் கீழாக வளர்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சுக்கிலம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில தான் அது உற்பத்தி ஆகுது. அங்கிருந்துதான் அது கீழ்நோக்கி அது பயணம் செய்கிறது. அப்போ ஒரு மனிதன் ஒரு கர்ப்ப பாத்திரத்துல உற்பத்தியாகும் போது உற்பத்தியாது முதலில் உருவாகக்கூடிய பாகம் எது அந்த கர்ப்ப பாத்திரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுழுமுனை தான் அது முதலில் உருவாகுகிறது. அப்ப சுக்கில அம்சங்கள் கர்ப்ப பாத்திரத்தில் பதிந்தால் ஒரே நாளில் அத ஒன்று சேருகிறது. உடனே அதில் சுழுமுனை தோன்றுகிறது. அப்போ ஒரு கர்ப்ப பாத்திரத்துல ஒரு மனிதனுடைய அவயங்கள்ல எது முதலில் உற்பத்தி ஆகிறதுன்னு பாத்தீங்கன்னா சுழுமுனை என்ற ஒரு பாகம்தான் முதல்ல அது உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி அங்கிருந்து வளர்ந்துதான் மற்ற அவயங்களும் உடலும் உண்டாகுகின்றன.
இயல்பாகவே ஆண் பெண் சம்போகம் பொழுது அந்த சுக்கிலமானது எங்கிருந்து இலகி கீழ்நோக்கி அது பயணம் செய்ததோ, பிரம்மந்தரத்தின் சுழுமுனையிலிருந்து தானே அது இலங்கி கீழ்நோக்கி பயணம் செய்கிறது. அதே மாதிரிதான் நம்மளோட அந்த சுக்கிலமானது முதல் இதுவாக அது பாகமாக அந்த கர்ப்ப பாத்திரத்துல ஒரு ஜீவனுக்கு முதல்ல அது உருவாகிற பாகம் அதுதான். அவயங்கள்ல அது ஏற்கனவே அது தாய் தந்தையினுடைய அந்த சுழுமுனையிலிருந்து தான் அது இலகி கீழே இறங்கி வளர்ந்ததால, அப்ப அந்த உடம்புகளுடைய அவயங்களும் அது கீழ் நோக்கியே அது வளரத் தொடங்குகிறது. உடனே அதில் சுழுமுனை தோன்றுகிறது. அங்கிருந்து வளர்ந்துதான் மற்ற அவயங்களும் உடலும் உண்டாகின்றன. அப்ப சுழுமுனை என்ற ஒரு பாகம்தான் முதல்ல ஒரு அவயமாக அது உருவாகிறது. அதிலிருந்து அது கீழ்நோக்கிதான் அது ஏற்கனவே அந்த சுக்கிரன் கீழ்நோக்கியே அது கரு உண்டாகும் போதே அந்த நிலை வந்ததால அது கீழ்நோக்கியே வளர ஆரம்பித்து உடலினுடைய மற்ற பாகங்களும் அந்த டைம்ல தான் அது ஒவ்வொன்றாக அது உற்பத்தி ஆகிறது. அப்ப உயிர் கீழே பரவியதால தான் உடலும் கீழே வளர்கின்றது. இதால் தான் அது உடலும் கீழே வளர்றது காரணம் அதுதான் அது. அப்ப உயிர் கீழே பரவியதால் அப்ப அந்த சுக்கிலமானது அந்த ஜீவசக்தியான வாயு அது மேலேயே நிக்கல. அதுக்கு சம்போக டைம்ல கீழ்நோக்கி வருது அது. அப்ப அந்த உயிர் சக்தி கீழ்நோக்கி பரவியதாலதான் முதலில் கர்ப்ப பாத்திரத்தில் உருவாகக்கூடிய அந்த சுழுமுனை என்ற பகுதியிலிருந்து அது கீழ்நோக்கி பரவி அது உடல் உருவாகிறது. அப்போ இதாலதான் அது மேல் நோக்கி வளரவில்லை. அதால சொல்றதுக்கு காரணம் அதுதான். உடல் கீழே வளருவதே அல்லாமல் மேல் நோக்கி அது வளர்வது கிடையாது. ஆனா அது வளர்ந்ததுன்னா அது குண்டாதான் பருமனாக தான் வளரும். அது கீழ் நோக்கி வளர்ந்தது மட்டும் அல்லாமல் மேல் நோக்கி வளராது. அப்படி வளர்ந்தாலும் அது பருமனாகத்தான் குண்டாவதான் அவங்க தவிர மேல் நோக்கி அதுக்கு மேல சுழுமுனைக்கு மேல அது வளராது. அப்போ சிரசு தான் உண்மையில பாத்தீங்கன்னா ஒருவருக்கான அந்த உற்பத்தியாகும் இடம். ஜீவன் அந்த சுக்கிலம் உற்பத்தியாகக்கூடிய இடம், அந்த அகங்காரம் என்று உற்பத்தியாகக்கூடிய இடம், மனம் உற்பத்தியாகக்கூடிய இடம், ஜீவன் உற்பத்தியாக கூட ஈஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே நமக்குள்ள எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிரசு என்ற ஒரு பகுதியில் தான் இருக்கிறது. அங்குள்ள மூலாதாரத்தில் தான் எல்லாமே அதுல உற்பத்தியாவது. அதுக்குதான் உலகத்துல பாத்தீங்கன்னா மூலாதாரத்துக்குத்தான் கணபதி, அங்கதான் கணபதி இருக்குதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். உலகத்துல அது மூலாதாரம் என்பது உண்மையில மலதுவாரத்தில் இருக்கிறது என்றால் கணபதியினுடைய இருப்பிடம் அங்கு இருப்பதற்கான இடம் உண்டாயிற்று. அப்ப உண்மையில பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல கிடையாது என்று சொல்லக்கூடிய அந்த மலதுவாரம் என்பது கிடையாதது. அந்த மூலாதாரம் என்பது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சிரசு என்ற ஒரு பகுதியை தான் அந்த சொல்றது. அப்போ கணானாம்பதி கணபதி, அதாவது அஷ்ட கணங்களுக்குடைய பதி யாருன்னு பாத்தீங்கன்னா கணபதி. அஷ்ட கணங்கள் நமக்குள்ள எங்கிருந்து உண்டாவதுன்னா அது மனதில் இருந்து தான் அது உற்பத்தி ஆகுது. மனோன்னு ஒண்ணு இல்லைன்னா மற்ற எந்த ஒரு விகாரங்களும் நமக்குள்ள இருந்து அது உற்பத்தி ஆவதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த மனம்தான் நமக்கு எண்ணமாக செயல்படுது. அந்த எண்ணம் தான் அது ரூபமாக வருகிறது. அந்த எண்ணம் தான் நமக்குள்ள அது சப்தமாக அது வெளிப்படுகிறது. அப்ப அந்த மனம்னு ஒண்ணு இருக்கிறதாலதான் அனைத்தினுடைய உற்பத்தியும் நமக்குள்ள நம்ம அனுபவத்துல ஒண்ணு வருதுன்னா அந்த மனம் அது வெளியில வியாபிக்கும் போது மட்டும்தான் அது நமக்குள்ள மனதினுடைய பல்வேறு வகையான விகாரங்கள் என்பது அதன் மூலமாக கேட்பது, காண்பது, அறிவதாகிய இந்த உலகம் என்கின்ற நிலையம் இந்த மனதிலிருந்து தான் நமக்குள்ள அது உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த மனம் ஈஸ்வரனிலிருந்து உற்பத்தி ஆகிறது. அப்போது ஈஸ்வரனுடைய இருப்பிடம் உண்மையில எங்கன்னு பாத்தீங்கன்னா அது மலத்துவாரம் என்பது அது கிடையாதது. அந்த மாதிரி நினைச்சுன்னா அது உண்மையில ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் தான் அது. அப்போ அந்த மனமும் சிரசில் தான் இருக்கிறது. அந்த மனதினுடைய உற்பத்தி இடமான புருவ மத்தியம் தான் உண்மையில மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு உண்மையில பாத்தீங்கன்னா அதுதான் அந்த மனம் அங்கிருந்து தான் நமக்குள்ள அது உற்பத்தி ஆகிறது. அப்ப பாத்தீங்கன்னா குதமும் மூலாதாரமும் இந்த தலைப்புல பொதுவா பாத்தீங்கன்னா அப்ப மனம் இருக்கக்கூடிய இடம், அந்த உயிர் இருக்கக்கூடிய இடம், சுக்கிலம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம்,
எல்லாமே அடிப்படையில பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சிரசு என்ற ஒரு பகுதியில தான் இருக்கிறது. மற்றில பாத்தீங்கன்னா அந்த மூலாதாரம் என்ற பகுதி அங்கதான் இருக்கிறது. உண்மையில அது மலத்வாரம் என்பது அந்த பகுதியில கிடையாது. அப்ப அது இப்ப பாத்தீங்கன்னா நவதுவாரங்கள் இதை பற்றி தான் ஞானபிதா மேலும் இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துறாரு. நம்ம தூங்கும் போது பஞ்ச இந்திரியங்களாலோ உலகமோ நமக்கு நமக்குள்ள ஏதாவது அனுபவத்துல இருக்கா? தூங்க சொல்ல பஞ்சை நம்மளுக்கு கண்ணு இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, இதால கேட்கிறோம், இதால பாக்குறோம், இதால அறியறோம். இந்த மாதிரி உலகம் என்கின்ற ஒரு நிலைமை நமக்குள்ள நம்ம தூங்க சொல்ல நம்மளுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா மனம் உண்டு அந்த இடத்துல இல்ல, செயல்படல. மனமானது அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே அது உற்பத்தி ஆகாமல் அது லயிச்சு இருக்குது. அதால அந்த எந்த விதமான அந்த மாதிரி அவஸ்தைகள் என்பது அது நமக்குள்ள இயல்பாகவே இல்லாமல் தான் அந்த டைம்ல இருக்கிறதுக்கு. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நமக்குள்ள நான் என்கின்ற ஒரு அகங்காரம் நமக்குள்ளேயே அந்த டைம்ல அது ஒடுங்கி இருந்ததால் அது வெளியில வியாபிக்கல. அதனுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த மனதுல அது ஒடுங்கி இருக்குது நானு அகங்காரம். அப்போ அந்த உயிரினுடைய கதி அந்த டைம் ஒடுங்கி இருக்க சொல்ல அகங்காரம் இல்லாத இருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா உயிரினுடைய கதி உள்ளே ஆகவும் மனமாகவும் அகங்காரமாகவும் அடங்கவும் செய்கிறது. அந்த டைம்ல அடங்கி இருக்கிறது. மனமும் அகங்காரமும் அந்த உயிருடைய கதி அது மேல கீழே அந்த சமீரணன் கதியாக இருக்கும் போது உள்ளேயே அது அடங்கி இருக்கிறது. அப்போ உலகத்தை பற்றி அந்த நேரத்துல நமக்கு ஒன்றுமே எதுவுமே அந்த டைம்ல நமக்கு தெரிவது எதுவுமே கிடையாது. அந்த சமயம் ஒரு மோசமான நிலையில ஒரு சில பேர் கொரட்டை கூட விட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஆழமான தூக்கத்துல. அப்ப உயிரினுடைய கதி அந்த டைம்ல கூட ஒரு நல்ல கொரட்டையில இருக்க சொல்ல அவங்களுக்கு உலகம் என்கின்ற ஒரு நிலை கிடையாது. பஞ்ச இந்திரியங்கள் எனக்குள்ள இருக்கிறது என்ற அந்த தூங்கும் போது கொரட்டை விடும் போது கூட சரியது. அந்த மாதிரி அவஸ்தை என்னது அந்த டைம்ல கூட நமக்குள்ள அது கிடையாது. அப்போ உயிரினுடைய கதி சாதாரணமாக அதே நிலையில இருந்தா அந்த கொரட்டை சத்தமும் எப்போதுமே அது கேட்க வேண்டும். இதிலிருந்து அந்த உயிரினுடைய கதி உள்ளே இருக்கும் போது பஞ்ச இந்திரியங்களுடைய விகாரம் அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த தன்மை அந்த உயிர் சக்தி பின்னப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலைதான் இந்த இடத்துல பல்வேறு பிரிவாக பிரிந்து போகிறது. அதுதான் இந்த இடத்துல விகாரம் என்று சொல்லுது. அப்ப அந்த நிலையை தான் நமக்குள் உலகம் நாசமடைவதாக காண்கின்றோம். அப்போ அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த கதி இருக்கும் போது அந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக அந்த ஜீவசக்தியான வாயு விரயம் ஆகறதில்ல. அது உள்ளுக்குள்ளேயே அது பின்னப்படாமல் உள்ளுக்குள்ளேயே ஏக கதியாக ஒரே கதியாக ஒரு ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நிலையில பாத்தீங்கன்னா உலகமும் நமக்கு கிடையாது. அது நாசம் அடைஞ்சுதான் இருக்கிறது. நம்ம மனமானது உள்ளுக்குள்ளேயே அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே லயிச்சிருக்கும் போதும் நமக்கு உலகம் என்கின்ற அவஸ்தை கிடையாதது. ஏன்னா நம்ம தூங்க சொல்ல உலகம் கிடையாதது. அதே சமயம் ஒரு செத்து போன பிணத்துக்கும் உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை கிடையாது. ஏன்னா சுத்தமா ஜீவனே கிடையாது. ஜீவன் ஒண்ணு இருந்தா தானே மனம் ஒன்று இருக்கும். அப்பதானே அந்த நிலை ஏற்படும். அப்ப அந்த டைம்ல நமக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை கிடையாதது. அப்ப அப்ப பிராணன் நமக்குள்ளேயே அது உள்ளுக்குள்ளேயே அது மேலும் கீழும் அது ஏககதியாக நடக்கும் போதும் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்துல அது லயிச்சு இருக்கும் போதும் சரி, அது உள்ளுக்குள்ளேயே அந்த மனம் என்பது செயல்படும் போதும் உள்ளுக்குள்ளேயே அது உற்பத்தியான இடத்திலேயே அது லயிச்சு இருக்கும் போதும் நமக்குள் உலகம் என்கின்ற ஒரு நிலையே நமக்குள்ள அது கிடையாது. அப்போ பொதுவா நம்ம சாப்பிடும் போது கீழ்த்தாடையை மேல் பக்கம் சேர்க்கின்றோம். மேல் தாடை எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியது. கீழ்த்தாடை தான் மேல கீழே இயல்பாவே போட்டு போய் கொண்டு வருகிறது. அதன் மூலமாக எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சரியது அதை ஒரு தூள் தூளாக்கக்கூடிய அந்த மசியக்கூடிய அந்த நிலையை கடிச்சு கடிச்சு சிறிய சிறிய துண்டுகளாக கூட இதெல்லாம் கீழ்த்தாடை அது மேல் நோக்கி அசைவதாலதான் அது இயல்பாவே ஏற்படுது. இயல்பாகவே நம்ம கீழ்த்தாடியை மேல் பக்கம் இயல்பாவே நம்ம சேர்க்கக்கூடிய அந்த தன்மையில தான் இருக்கு. நம்ம மனிதனுடைய படைப்பே அப்படிதான் இயல்பாவே இருக்கு. அப்ப நமக்குள்ள ஹம் என்ற உயிர் மேலே பரவி ருசி அனுபவப்படவும் செய்கிறது. அப்ப அந்த உயிர் சக்தின்னு ஒண்ணு அந்த ருசி எப்ப தெரியுது? அந்த உயிர் சக்தி
அந்த நாக்குல அது நடமாட செய்யும் போது தானே அந்த நாக்குல சுக்கிலம் சுரோனிதம் ஜீவசக்தியான வாய்வு, ரத்தம் சுக்கிலம் ஜீவசக்தியான வாய்வு எல்லாமே அது ஒருமுறித்து இருக்கிறதால நாக்கு கூட மேலும் கீழும் அசைய நேருகிறது. நம்மளுடைய உடம்பினுடைய எல்லா பாகத்திலையும் இதெல்லாம் ஒரு அது இருக்க வேண்டிய அளவுல ஒரு சராசரியாக பரவி இருக்கும் போது மட்டும்தான் சரியது. இந்த மூன்றுமே அந்த பாகம் நம்ம கூட எந்த பாகமாக இருந்தாலும் உடல்ல அது இயல்பாவே அது செயல்படும் அது. ஆனா இதுல ஏதோ ஒன்று பற்றாக்குறை இருக்கும் போதுதான் அந்த பாகம் ஒரு மரத்து போகிறதோ இல்ல நோய்வாய்ப்படுறதோ இதெல்லாம் அசைக்க முடியாமல் போகிறதோ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிலம் சுரோனிதம் ஜீவசக்தியான வாய்வு அந்த மூன்றினுடைய ஏதோ ஒன்னுடைய பற்றாக்குறையாலதான் அந்த மாதிரி அது இயல்பாவே நடக்குது. அதே மாதிரிதான் நமக்குள்ள எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அதனுடைய ருசியை நம்ம உணர வேண்டும் என்றால் அடிப்படை இது தேவை. அப்போது என்ற உயிர் மேலே பரவ ருசி அனுபவப்படவும் செய்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களில் பஞ்ச இந்திரியங்கள்ல இந்த உயிர் சக்தியானது வியாபிக்கலைன்னா நம்மளால அந்த நாக்கு என்ற அந்த இந்திரியத்துல அந்த உயிர் வியாபிக்க விடலாம் ருசியை நம்மளால உணர முடிவதில்லை. இதே மாதிரிதான் அந்த கண்ணு என்ற அந்த இந்திரியத்துல ஜீவசக்தியான வாய்ப்ப இல்லைன்னா பார்க்க முடியாதது. காது என்ற பகுதியில கேளுன்னா அது கேட்கவும் முடியாதது. இப்ப அடிப்படை அந்த உயிர் சக்தி அந்த இடத்துல பரவி இருந்தா மட்டும்தான் அந்த பாகம் என்பது இயல்பாவே செயல்படும். ஒரு செத்த பிணத்துக்கு ஏதாவது இருக்காதுன்னா எந்த பாகமும் உடம்புல செயல்படாதது. இருக்கும், கண்ணு இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், ஆனா எதுவுமே ஒர்க் ஆகாது செத்த பிணத்துக்கு. நைட்டுக்கு கூட நம்ம தூங்க சொல்ல கண்ணு இருக்கும், காது இருக்கும், மூக்கு எல்லாமே இருக்கும். அப்ப மனமும் ஒன்று கிடையாது அந்த டைம்ல. அதால அதை பத்தி எதுவுமே நைல ஆழ்நிலை தூக்கத்தில் ருசி உணர முடியுதா? கிடையாது. ஏன்னா பார்க்க முடியுதா? கிடையாது. கனவுல ஒன்னா வரும். அது ஆழ்நிலை தூக்கம் என்பது கிடையாது. கனவு என்பது அந்த டைம்ல சமீரன் கதி அந்த நமக்குள்ள அது கிடையாது. மனமானது அது ஏதோ ஒரு இடத்துல இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. அந்த கனவு என்ற ஒரு நிலையில இருந்தது. அப்போ எந்த பாகம் நமக்குள்ள உணவு செயல்படனாலும் அப்ப அந்த இடத்துல ஜீவசக்தியான வாயு பரவி இருந்தா மட்டும்தான் அது முறையாக அது செயல்படும். அதே மாதிரிதான் ருசி அனுபவப்படவும் செய்யணும்னா ஜீவசக்தியான வாயு அந்த நாட்கள் அது முழுமையாக அது பரவி இருக்கணும். அப்பதான் ருசியை உணர முடியும். அப்ப இந்திரியங்கள்ல இந்த உயிர் வியாபிக்கலன்னா ருசி மட்டுமல்ல பஞ்ச இந்திரியங்களுடைய செயல்கள் யாதொன்றுமே அந்த இடத்துல நடைபெறது பார்க்கிறதோ கேட்கிறதோ அறியறதோ எதுவுமே அந்த இடத்துல செயல்படுறது கிடையாதது. அப்ப பஞ்ச இந்திரிய வியாபாரிகளான அந்த உயிர் ஹம் என்று மேலே வியாபித்திருக்கிறது. அந்த உயிர் உற்பத்தியான அந்த குதத்தின் வழியாகத்தான் அது ஈஸ்வரனோடு அது சேர்ந்தால் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகுது. அப்பதான் அது ஐக்கியமாகுது. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஆனந்தம் என்ற ஒரு நிலை உருவாகிறது. இதனால் தான் அந்த குதத்தை விவிக்த திவ்யஸ்தலம் அப்படின்னு சொல்றது. விவிக்த திவ்யஸ்தலம் என்று அந்த குதத்தை அந்த மாதிரி சொல்றதுக்கு சமஸ்கிருதத்துல அந்த மாதிரி சொல்றதுக்கு இதுதான் காரணம். அந்த ஜீவ ஈஸ்வரனாகி ஆனந்தம் உண்டாகிறது. அந்த குதத்தின் வழியாகத்தான் நம்ம ஈஸ்வரனோடு சேருதல். அந்த நிலையில்தான் அது உருவாகுது. அப்ப அதுக்குதான் மேலும் அந்த உதாரணத்தை ஞானபிதா அதை பத்தி தெளிவுபடுத்துறாரு. காமம் என்கின்ற ஒரு இசைத்தட்டு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இப்பதான் டேப் ரெக்கார்டுன்ற முறையில பாத்தீங்கன்னா எதுல பல வடிவங்கள்ல ஒரு இதுவா வந்துருச்சு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிராம்போன் என்ற கூடிய டேப் ஒரு இசைத்தட்டு வச்சு அதை சுற்ற வச்சு அதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு அப்ப அந்த இசைத்தட்டுல இருக்கக்கூடிய அந்த பள்ளங்கள் மூலமாக அந்த ஸ்டிக்கு அதிர செய்யும். அதன் மூலமாக ஒரு ஒளி எழுமும். அதன் மூலமாக பாட்டு கேட்கும். அதெல்லாம் ஒரு காலத்துல இந்த நடைமுறை அது. அதை வச்சுதான் ஞானபிதா இந்த இடத்துல உதாரணம் சொல்றாரு. காமம் என்னும் இசைத்தட்டு வைத்து அதை சுற்ற செய்யணும். அதை எண்ணம் என்னும் சாவி கொடுத்து
அதை சுற்ற செய்யறது. எண்ணம் என்னும் சாவி கொடுத்து, காமம் என்றால் பொதுவாவே ஆசை என்று அர்த்தம். அந்த ஆசை வந்து அது எண்ணம் என்னும் சாவி கொடுத்து மூக்கு என்னும் ஹார்மோன் வைக்கும் போது தான் குதம் என்னும் அந்த கிராமபோன்ல இசைத்தட்டு கருவில பலவித தோணிகளும், தோணின்னா ஒளி, சப்தம், தொனி அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அது சப்தத்தை தான் அவரு சமஸ்கிருதத்துல அந்த வார்த்தையில சொல்றது. தொனி என்றால் சப்தம் என்று அர்த்தம், அந்த ஒளி அப்படின்னு அர்த்தம். அது அந்த இடத்துல அது உற்பத்தி ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா காமம் என்னும் இசைத்தட்டு வைத்து அதை சுற்ற எண்ணம் என்னும் சாவி கொடுத்து மூக்கு என்னும் ஹாரன் வைக்கும் போது குதம் என்னும் அந்த கிராம்போன்ல இசைத்தட்டு அந்த கருவியில பலவித துணை ஒளிகள் உற்பத்தி ஆகிறது. இந்த விதமாதான் குதத்துக்கு மேல, அந்த விதமான குதத்துக்கு தான் மேல லிங்கம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த லிங்கம் தான் உண்மையில எதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வர லிங்கம்னு அதை சொல்றது. அந்த இடம்தான் அந்த உபஸ்தம் என்று சொல்லக்கூடியது. அந்த லிங்கத்தோட தான், அந்த இடத்துலதான் நமக்கு இயல்பாகவே சுக்கிலம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அதுதான் அது. அப்ப அதன் கூடவே அது இணைந்து அது கீழே வந்து ஒரு தட்டு மாதிரி அமைப்பு. எப்படி நம்ம சிவலிங்கத்தினுடைய கோவில்களை நம்ம பார்க்கலாம், அந்த மேல் பகுதியிலிருந்து அதுக்கு இருக்கக்கூடிய அடி தட்டு மாதிரி ஒரு ஆவுடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழ்ப்பு தட்டு மாதிரி இருக்கிற பகுதி ஒன்று இருக்குது, அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனா உண்மையில லிங்கம் என்பது அந்த மேல் பகுதி தான் அது. அந்த இடத்துலதான் அது கூடவே ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடியதுதான் உபஸ்தம் என்ற அது பகுதி அது. ஆனா உண்மையில உலகத்துல எப்படி சொல்லி வராங்கன்னா, அந்த லிங்கத்தை கூட சரி, ஆண் குறியான மூத்திர துவாரத்தை லிங்கம் சொல்றாங்கோ, அந்த பெண் குறியான அவங்களுடைய மூத்திர துவாரத்தை உபஸ்தம் என்றுதான் உலகத்துல சொல்லி வராங்கோ, மல துவாரத்தை குதம் என்றுதான் கூறி வருகிறார்கள். இந்த மாதிரி சொல்வது அது மிக மிக தவறு என்ற முறையில தான் ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு. இத பத்தி வந்து டீட்டெயிலாம் பாத்தீங்கன்னா அந்த சித்த வேதம் புத்தகத்துல 16வது அத்தியாயத்துல இத பத்தி முழு விவரங்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அத்தியாயத்துலதான் பாத்தீங்கன்னா சிவராத்திரி விரதம், ஏகாதசி விரதம், அந்த மாதிரி விரதங்களை பற்றி சொல்லும் போது பிரதோஷம், சிவராத்திரி, ஏகாதசி அப்ப பாத்தீங்கன்னா அந்த தச இந்திரியங்களை பத்தி சொல்றது. அப்ப அதை பத்தி சொல்லதான் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா இந்த குதம், உபஸ்தம், லிங்கம் இத பற்றி வந்து ஞானபீடா வந்து தெளிவான விளக்கம் வந்து சித்த வேதம் புத்தகத்துல 16வது அத்தியாயத்துல கொடுத்திருப்பாரு. அததான் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஞானபீடா உணர்த்துறாரு. அப்போ பாத்தீங்கன்னா மலதுவாரம் என்பது மூத்த குதம் என்பது கண்டிப்பா கிடையாது. ஆண்களுடைய மூத்திர துவாரம் என்பது லிங்கம் என்பது கிடையாது. பெண்களுடைய மூத்திர துவாரம் உபஸ்தம் என்பது கிடையாது. நம்ம வந்து அறியாமையில நம்ம வந்து தவறாக அதை புரிந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மேலும் இந்த இடத்துல வந்து ஞானபிதா வந்து தெளிவுபடுத்துறாரு. நவத்வாரே பூரே தேகி, அதாவது 9 துவாரங்களோடு கூடியுள்ள புறத்தில் வசிப்பவன் இறைவன். அப்போ புறம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சிரசு, நம்மளுடைய உடல் பாகத்தில் இருக்கக்கூடிய மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிரசை தான் வந்து பொதுவாக தலைப்பகுதியை தான் அந்த உடலாகி இந்த புறமாகி இந்த வீட்டுல வந்து வசிக்கக்கூடியது ஈஸ்வரன். அதுல எங்க வசிக்கிறான்னு அந்த சிரசு என்ற பகுதிக்குள்ளதான் வசிக்கிறாரு. அப்ப அந்த சிரசுல தான் உண்மையில பாத்தீங்கன்னா 9 துவாரங்களும் இருக்கின்றன. ஆனா சாதாரணமாக உலகத்துல சொல்லி வருது அப்படி கிடையாது. 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு துவாரங்கள், வாய், குதம் என்ற அந்த மலத்துவாரம், லிங்கம் என்ற ஆடவருடைய மூத்திர துவாரம் என்னும் இந்த மாதிரி 9 துவாரங்களை பாத்தீங்கன்னா இதுதான் வந்து 9 துவாரங்கள் சுட்டு சொல்லி வருகிறார்கள். அது உண்மையில 9 துவாரங்களில் 7 துவாரங்கள் இயல்பாகவே பாத்தீங்கன்னா அது சிரசில் தான் இருக்கிறது. இந்த 2 துவாரங்கள் அது சிரசு என்ற ஒரு பகுதியில கிடையாது. அது உடம்பினுடைய மிகவும் கீழான பகுதியில் தான் வருவது. அப்போ இயல்பாகவே பாத்தீங்கன்னா அந்த சிரசுல 9 துவாரங்கள் இருக்கிறது என்பதற்கும் இப்ப குதம் குய்யம் வந்து மலத்துவாரம், மூத்திர துவாரம் அந்த சிரசுக்கு கீழான பகுதியில இருக்கிறது என்பது ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து முரண்பாடாக இருக்கிறது. இது ஒத்துவே வர்றது கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா உண்மையில பாத்தீங்கன்னா குதம் என்பது உண்மையில அது மல துவாரங்கள் என்பது அது கிடையாது. அது பாத்தீங்கன்னா
அண்ணாக்கிலிருந்து மேல் நோக்கி செல்லும் 2 துவாரங்களும் மூக்கின் 2 துவாரங்களும் சேரும் இடம் ஆகும். அப்ப குதம் என் மலத்வாரம் கிடையாது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாக்கில் இருந்து மேல் நோக்கி செல்லும் 2 துவாரங்களும் மூக்கின் 2 துவாரங்களும் சேரும் இடம்தான் எது? அந்த இடத்துலதான் லிங்கம் என்பது ஆடவர் மூத்திர துவாரம் என்று சொல்வது உண்மையில தவறது. அது மிகவும் அந்த லிங்கம் என்பது சிரேஷ்டமானது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, அது உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது இருக்கிறது. அதுதான் சிவலிங்கம் என்று சொல்றது. இது ஆண் பெண் என்று சொல்லுகின்ற எல்லா சிருஷ்டிகளுக்கும் அந்த லிங்கம் என்கின்ற அந்த அமைப்பு எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது அண்ணாக்கிலிருந்து மேல் நோக்கி செல்லும் 2 துவாரங்களும் மூக்கினுடைய 2 துவாரங்களும் சேரும் இடம். இந்த அங்குதான் எல்லா சிருஷ்டிகளுக்கும் அது இருக்கிறது. ஆணுங்களுக்கு இருக்கிறது, அது பெண்களுக்கும் இருக்கிறது. எல்லா சிருஷ்டிகளும் உள்ளது. அந்த லிங்கம் பிரதிஷ்டை எங்க பாத்தீங்கன்னா, சேத்திரத்தில் கோவிலில் ஆகும். சேத்திரம் என்றா வெளியில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில், முருகன் கோயில், அம்மன் கோவில், அந்த மாதிரி பலவிதமான கோவில்கள் இருக்குல்ல, அந்த கோவிலை சொல்லல அது. நமக்குள் இருக்க கொண்ட அந்த சிரசு என்ற பகுதியில் இருக்கக்கூடியதான் அதுதான் உண்மையில சேத்திரம் என்பது. அங்கதான் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறது. அந்த சேத்திரம் தான் சிரசு. சிரசுக்குள்ளதான் உண்மையில அந்த 9 வாசல்கள் உள்ள சேத்திரம். அதுதான் உண்மையான 9 வாசல்கள் உள்ள சேத்திரம் சொல்றது. அந்த சேத்திரத்தில் கூடி இருப்பதுதான் அதுப்போ அந்த ஜீவன் அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே அதிலேயே அது அந்த ஜீவன் எங்கிலுமே வெளியில வியாபிக்காமல் அது உற்பத்தியான இடத்திலேயே சேர்ந்திருப்பது தான். அதுதான் உண்மையில ஈஸ்வர சேவைன்னு அது சொல்றது. அதுதான் உண்மையில சேத்திர உபவாசம். அது கூட இப்ப சேத்திர உபவாசம்ன்ற முறையில பல பேர் என்ன பண்றாங்க, நான் காசி போறேன், ராமேஸ்வரம் போறேன், இல்ல அயோத்தியா போறேன்ற மாதிரி பலவித கோவில்களுக்கு செல்கிறார்கள். அங்க போயிட்டு நான் உபவாசம்னா அந்த கடவுளோடு நான் ஒன்றிணைக்கிறேன்ற முறையில பாத்தீங்கன்னா அங்க போவது, பாத யாத்திரை போவது, அந்த கடவுளை மனதிலேயே நினைத்து கொண்டிருக்கிறது, அந்த கடவுளை பற்றிய தோத்திரங்கள் பாருது, அந்த கடவுளை பத்தில நாம சங்கீர்த்தனங்கள் பாருது, அந்த கடவுளுடைய ஏதோ நமச்சிவாய ஏதோ மந்திரங்களை ஒரு உச்சரிப்பது, இதெல்லாம் உண்மையான அந்த சேத்திர உபவாசமா இல்ல அந்த கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த சேத்திரத்துக்குடைய அதனுடைய தன்மையான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது என்ற முறையில தான் ஞானப்பிதா நமக்கு அது உணர்த்துகிறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த ஜீவன் ஒண்ணு இல்லைன்னா எங்களை வெளியில போக முடியுமா? தீர்த்தத்தல யாத்திரை போக முடியுமா? முடியாது. அப்ப எதுக்கு அங்க போறோம்? இந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் நம்ம அங்க போறோம். உண்மையில அப்ப அந்த இடத்துல போய் காப்பாற்றிக் கொள்ளுமா? கிடையாதது. ஏதோ ஒரு இடத்துல ஜீவனை விரயம் செய்து கொண்டு தான் நாங்க போறோம். அது உண்மையான சேத்திரமா? அது கிடையாதது. ஜீவனை விரயம் பண்ணி உண்டாக்கப்பட்ட சேத்திரங்கள். அதில் வழிபாட்டு முறைகளும் ஜீவனை விரயம் செய்யக்கூடிய முறைதான் அது. அப்ப எப்படி நம்ம ஜீவனை நம்மளால காப்பாத்திக்க முடியும்? இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைல்ல. அப்ப உண்மையான சேத்திர உபவாசம் என்பது என்ன? நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சிரசார பகுதி, சிரசு என்ற பகுதியில அந்த ஜீவன் எங்கிருந்து அது உற்பத்தியானதோ அதே உற்பத்தியான இடத்துல நம்ம உற்பத்தி ஆகாமல் அசைய விடாமல் நிலைநிறுத்தும் போதுதான் அது ஈஸ்வரன், அந்த ஜீவனானது அது ஈஸ்வரனோடு தானாய் அது தன்மயமாக தீருகிறது. அப்ப அதுதான் உண்மையான சேத்திர உபவாசம். அதுதான் உண்மையான ஈஸ்வர சேவை. அதை விட்டு விட்டு ஜீவனை விரயம் செய்து கொண்டு நான் உழவார பணி போறேன், இல்ல மக்களுக்கு பலவித தொண்டுகள் செய்கிறேன் என்ற முறையில அது உண்மையான அது சேவை, அந்த ஈஸ்வர சேவை என்பது அது கிடையாதது. அது மாயான உலகத்துல அது மாயான இதுக்கெல்லாம் ஒன்னா அது பிராக்டிக்கலா செட் ஆகும். அது மாயனுடைய அந்த பாவ புண்ணியத்துக்கு ஒன்னா செட் ஆகுமே தவிர ஜீவனுடைய பாவ புண்ணியம் என்பது எது? ஜீவனை வெளியே விரயம் செய்தால் அது பாவம். ஜீவனை தனக்குள்ளேயே அதனுடைய உற்பத்தியான இடத்திலேயே லயிக்க செய்தால் அது புண்ணியம். மாயனுடைய பாவ புண்ணியம் எது? உலகத்தில் தான ஜென்மங்களை செய்வது, பிற ஜீவன்களை இம்சை பண்ணாமல் இருப்பது, அதுக்கு மேல கருணையா இருப்பது, இதெல்லாம் மாயனுடைய பாவ புண்ணியங்கள். அதனுடைய பலன்கள் என்பது ஒரு அற்பமான பலன்களாகத்தான் இருக்கும் அது.
ஒரு நித்திய வஸ்து விவேகம் என்ற நிலையை நாம் அறியாமல் தான் இருப்போம். மாயனுடைய பாவ புண்ணியத்தில் நாம் சிக்கி போயிருந்தால் அனித்தியத்தை தான் நாம் மாயினால பிடித்திருப்போம். அப்ப நித்தியம் என்ற ஒரு வஸ்துவை அறிந்து அந்த அந்த வஸ்துவுடனே தொடர்ந்து அதை நமக்குள்ளேயே அதை நிலைநிறுத்துவது, அதற்கான செயல்முறையில் நாம் இறங்குவது, அதுதான உண்மையான அது ஜீவனுடைய அது பாவ புண்ணியமாக இருக்கும். அப்ப அந்த மாயையினுடைய அந்த பாவ புண்ணியத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அதான் மாயா சமுத்திரமாயிடுகிறதே. அதுல எப்படி பாவ புண்ணியத்தை நம்ம தேடி இது பண்ணிட்டு இருப்போம்? மீண்டும் மீண்டும் ஜீவன் விரயமாகி செத்துதானே போவோம் அதனுடைய பாவ புண்ணியத்துக்கு நாம் அடிமையானால். ஜீவனுடைய பாவ புண்ணியம் அறிந்த நித்திய வஸ்து விவேகம் இதை அறிந்து நித்தியமான வஸ்துவத்துடைய நான் ஐக்கியப்படுவதுதானே, அதுதான மனனம் செய்பவதே மனிதன். அததானே செய்யணும்னு சொல்லுது. அப்ப அந்த தான் பாத்தீங்கன்னா அதுதான் உண்மையான சேத்திர உபவாசம். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தன்மையோடு அதிலிருந்து உற்பத்தியான ஆகாசம் என்ற ஒரு நிலையிலிருந்து தானே அது சலனப்படும் போது மட்டும்தானே அந்த இடத்துல ஜீவன் என்ற ஒரு நிலை வருது. அப்ப அதே ஜீவனை சலனம் இல்லாமல் அதனுடைய உற்பத்தியான இடத்துல ஆகாசத்திலேயே லயிக்கும் போது சதா சிவன் ஆகின்றோம். கூடவே அக்ஷரம் என்ற நிலையை நம்ம பெற்றுத் தருகிறோம். அப்ப அது உண்மையான சேத்திரம், நமக்குள் இருக்கக்கூடிய சேத்திரம் அந்த சிரசு தானே. அந்த சிரசில் தானே 9 வாசல்கள் உள்ள உண்மையான சேத்திரம் என்பது அதுதானது. அந்த சேத்திரத்தில் கூடி இருப்பது தான் உண்மையான சேத்திர உபவாசம் எனப்படுவது. இது இல்லாம ஒரு பட்டினி கிடப்பதெல்லாம் கிடையாதது. பல 100 கிலோமீட்டர்கள் நடந்து பாத யாத்திரை செய்து குறிப்பிட்ட சேத்திரத்துக்கு போறேன், அதெல்லாம் கூட உண்மையான அது சேத்திர உபவாசம் என்பது கிடையாதது. அது உண்மையில எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அந்த ஜீவன் தான் உற்பத்தியான இடமான அந்த ஈஸ்வரனிடத்திலேயே ஐக்கியமாவது தான் உண்மையான அது சேத்திர உபவாசம். அதுக்குதான் பஞ்ச பிராண பிரதிஷ்டை. 5 புலன்கள் வழியாக அதோகதியாகி வெளியில் வியாபிக்கக்கூடிய அந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக அப்ப அந்த சக்திய ஏக சக்தியாகி ஒரே சக்தியாகி கண்ணால் பார்க்க சொல்ல ஒளியாக மாறிடுது, காதால் கேட்க சொல்ல சத்தம் என்ற ஒளியாக மாறுகிறது, இப்போ நாக்குல ருசியாக மாறுது, வாசனையாக மாறுது, பலவிதமாக அது கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கிறது. அப்ப அப்படியெல்லாம் ஆக விடாமல் நமக்குள்ளேயே அது நிலை நிறுத்துவது, ஏக கதியாக நிலைநிறுத்தும் போது தான் அதுதான் உண்மையில அது உற்பத்தியான இடத்திலேயே அது ஈஸ்வரனோடு ஐக்கியமாக கூடிய அந்த செய்யக்கூடிய அந்த நிலைமைக்குத்தான் உண்மையான பஞ்ச பிராண பிரதிஷ்டை. இப்ப கோவில்கள்ல ஒரு கல்லாலான கல்லோ ஒரு மரமோ ஒரு உலோகத்தான சிலைகள்ல பிராண பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையான பிராண பிரதிஷ்டை என்பது அது கிடையாது. உண்மையான அவரவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை வெளியே வியாபிக்க விடாமல் அது உள்ளுக்குள்ளேயே மேலும் கீழும் நடத்தி கடைசியில ஈரணன் என்ற நிலை அசைய விடாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே பிராணனை பிராணனாகவே நிலைநிறுத்துவது தான் உண்மையான பிராண பிரதிஷ்டை. அதுதான் உண்மையான சேத்திர உபவாசம். அதுதான் உண்மையான பஞ்ச பிராண பிரதிஷ்டை. அதாவது பஞ்ச இந்திரியங்கள் எனும் 5 துவாரங்கள் வழியே அழிந்து போகும் பிராணனாகி அந்த உயிர பிரதிஷ்டை அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய அதனுடைய இடத்துல புருவ மத்தியத்துல இறையோடு ஐக்கியப்படுத்துவதே அது உண்மையான சேத்திர உபவாசம். அததான் அது சொல்லது. அப்போ உண்மையில பாத்தீங்கன்னா சேத்திரம் என்பது காத்திர சேத்திரம். அது எதுன்னு பாத்தீங்கன்னா அது காத்திரம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சிரசு. அதற்குத்தான் இந்த 9 துவாரங்கள் என்பது இருக்கிறது உள்ளன. அவையே நவ துவாரங்கள். அதுதான் அவை ஆவணன்னு பாத்தீங்கன்னா உள்ளே உள்ள 2 துவாரங்கள் குதம்,
அப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாக்குக்கு அது மேல் பாகமாக இருக்கக்கூடிய 2 துவாரங்கள் குதம் என்று சொல்றது. அப்ப வெளியே உள்ள கண்கள் 2, காதுக்கள் 2, மூக்கினுடைய துவாரங்கள் 2, வாய், ஆக மொத்தம் 9 துவாரங்கள் என்பது இந்த இடத்துல என்னென்ன என்பதுதான் ஞானபிதா இந்த இடத்துல நமக்கு அது உணர்த்துறாரு. அப்போ உண்மையில இந்த இடத்துல பஞ்ச இந்திரியங்கள் என்பது என்ன? அதுவும் இந்த இடத்துல ஒண்ணு கேள்வி வருது இல்ல. அப்ப பஞ்ச இந்திரியங்கள் என்பது நம்ம கண்ணு, காது, மூக்கு, வாய், இததான் நம்ம உண்மையில அது பஞ்ச இந்திரியங்கள் நம்ம சொல்றோமா? ஏற்கனவே நம்ம பஞ்சபூதங்கள் என்ற முறையில நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பது வெளியில் உள்ளது நம்ம பார்த்துட்டோம். அது உண்மையான பஞ்ச இந்திரியங்கள் என்பது கிடையாது. அது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பஞ்ச இந்திரியங்கள் எது? இந்த 5 இருந்தேதானே நமக்குள்ள ஒரு சிருஷ்டி என்பது உருவாகுது. ஒரு சிருஷ்டி உருவாகுவதற்கு ஆகாசம் என்ற ஒரு வெற்றிடமும் தேவை, வாயுவும் தேவை, கூடவே அக்னியும் தேவை, ஜலாம்சமான அந்த மனமும் தேவை, அகங்காரமாகிய அந்த கெட்டித்தனம் அந்த பிரம்மாவும் தேவை. இது 5ம் சேர்ந்தாதான் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 நிலைகளும் நம்மளால உண்டாக்க முடிகிறது. இப்ப 5ம் நமக்குள்ள இந்த செயல்படவே தானே. நமக்குள்ள தூங்க சொல்ல நமக்குள்ள உலகம் கிடையாது. இந்த 5ம் ஒருங்கிணைத்து செயல்படும் போது தானே ஒரு சிருஷ்டி நமக்குள் அவரவர்களுக்கு அவருடைய தனிப்பட்ட உலகம் எப்ப உருவாகுது? இந்த 5மே இதுல ஒருங்கிணைத்து அது செயல்படும் போது தானே அது உருவாகுது. அப்ப ஏதோ ஒண்ணு உருவாவதற்கும் இந்த 5ம் தேவை. ஏதோ ஒன்றை கட்டி தொடர்ந்து காப்பதற்கும் தேவை. ஏதோ ஒண்ணு அழிக்குவதற்கும் இந்த 5ம் தேவை. இப்ப 5ல இதுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் அந்த இடத்துல எதுவுமே நடக்காது. அப்ப அந்த உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை இந்த 5ஆல தானே ஒருங்கிணைத்து செயல்படுவது தானே அது. வெவ்வேறு விதமாக அது பின்னப்படுவதால் தானே அந்த ஜீவசக்தியான வாயு அந்த சக்தி நிலை ஒவ்வொரு நிலையா அது கீழ்நிலை கடைந்து பின்னப்படுவதால் நடக்குது. அப்ப அதனுடைய ஒரிஜினல் தன்மை அது அப்படியே ஆகாசமா இதுவாக மாறவிடாமல், ஜலாம்சமாக மாறவிடாமல், அக்னியாக அதை மாறவிடாமல், கெட்டித்தன்மை அகங்காரமாகி அந்த பூமி தத்துவமாக மாறவிடாமல், வாயுவாக அதை மாறவிடாமல், ஆகாசமாகி அந்த அதே நிலையிலே அதை ஒருங்கிணைக்கும் போதுதான் அக்ஷரம் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அப்ப அதுதானே நித்திய வஸ்து விவேகம் நமக்குள்ள இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஈஸ்வர சக்தியை தான் அந்த ஈஸ்வரனுடைய நிலையை தான் சக்தி ரூபமாக பல்வேறு வகையில அது கன்வெர்ட் ஆகி மாறிட்டே வருது. கீழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப அந்த கீழ்நிலையிலிருந்து நம்ம மேல் நோக்கி போக வேண்டும் என்றால் முதல்ல தாமச குணம் ஆகிய நான் எனும் அந்த அகங்காரம் அதாலதான் அடிப்படையில ஏற்படுது. அகங்காரம் ஏற்படுவதற்கு அடிப்படை முக்கியமான காரணம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தாமச குணம்தான். அந்த அகங்காரம் அதுதான் பிரதானமாக இருக்கிறது. அந்த ஜீவனை முழுவதுமாக அழிக்கக்கூடிய சக்தி அந்த அகங்காரத்துக்கு மேலோங்கி இருக்கிறது. அப்ப அதிலிருந்து நாம் சத்துவ குண ரஜோகுணமாக மனமாக மாறணும். அந்த மனமானது ருத்திரனாக மாற வேண்டும், சாத்வீக குணமாக மாற வேண்டும். அந்த ஜீவனுடைய அந்த சக்தியானது அது தாமச குணத்திலிருந்து அதை மீட்டெடுத்து ரஜோகுணமாக்கி, அந்த ரஜோகுணத்திலிருந்து மீட்டெடுத்து சத்துவ குணமாக்கி, அப்ப அந்த அந்த 3 குணங்களையும் விட்ட நிலையில்தான் நம்ம ஜீவனாகவே அந்த டைம்ல இருக்கும். ஜீவனுடைய இயற்கையான அது இயல்பே முக்குணங்கள் அற்ற தன்மைத்தான். அதான் நிர்மோக்ஷன், நிர்பந்தன், நிர்மோகி, எதுக்குமே பந்தப்படாதவன். அப்ப அந்த ஜீவனுடைய நிலைய அந்த குணங்களுடைய தொடர்பாலத்தான் அது கீழ்நோக்கி அது பயணக்கூடிய அந்த நிலையை அது பெற்று தருது. அப்ப அந்த மாதிரி அந்த ஜீவனுடைய சக்திய முழுவதுமாக தாமச குணமாக ஆக்கிவிட்டனாலே நம்ம அதோகதியாகி செத்து போகின்றோம். அது விலங்குக்கும் அது கீழான நிலையில் நம்ம பிறவியில நாம் தள்ளப்படுகின்றோம்.
அதையே தான் அந்த நிலை ஒவ்வொரு நிலையாக அது மாற்ற வேண்டும். அதுக்குதான் ஞானபிதா இந்த சித்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பிராணனை அபானனாக விட்டால் தான் அது தாமச குணத்துக்கு அது தள்ளப்படுகிறது. அதை அபானனாக விடாமல் பிராணனுடன் சேர்த்து பிராணனாகவே அதை நிலைநிறுத்த வேண்டும். அப்ப அது உள்ளுக்குள்ளேயே அது மேலும் கீழும் அது எண்ணமாக மாறினாலே அது அபானனாக மாறிவிடுகிறது. அபானன் எப்பயுமே அது கீழ் நோக்கித்தான் பயணம் செய்யும். அபானன் என்ற அந்த வாய்வு எப்பவுமே அதனுடைய இயல்பான குணம் கீழ்நோக்கித்தான். கீழ்நோக்கி என்பது இந்த இடத்துல என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, உலகத்தினுடைய பந்தத்தை நோக்கி பயணிப்பதுதான் அது கீழ்நோக்கி பயணிக்கக்கூடியது. பற்றை நோக்கி பயணக்கூடியதுதான் அது கீழ்நோக்கி பற்றுகிறது. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அபானன் என்ற நிலை பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களை பற்றை விட முடியாது. ஒரு குடும்ப உறவினர் மேல பற்றோ, இல்ல செய்யற தொழில் மேல பற்றோ, இல்ல பேரு புகழ் மேல பற்றோ, இல்ல வச்சுக்கிற வீடு மேல பற்றோ, வண்டி வாகனங்கள் மீது பற்றோ, எந்த பற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் உங்களுடைய பிராணன் அபானனாக அது மாறி இருப்பதால் தான். இதை விட ஜீவனை விட இந்த உலகியல் மாயையான பொருட்கள் தான் பற்று. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே இந்த நிலை ஏன் ஏற்படுது? அது நமக்குள் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு அந்த அபானனுடைய ஆதிக்கம் நமக்குள்ள இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் உலக பற்றுதலோடு பின்னி பிணைந்திருப்போம். அப்ப அந்த பிராணனை அபானனாக விடாமல் நிலைநிறுத்துவது என்றால் என்ன? அப்ப அந்த மனம் முதல்ல தமோ குணத்திலிருந்து விடுதலை பெற்று ரஜோகுணமாக்கி அசையாமல் கீழ்நோக்கி அது பந்தப்பட்டிருக்கிற அதை ஓரளவுக்கு ரஜோகுணமாக்கி செயல்பட வச்சு அதையே தாமச சத்துவ குணமாக மாற வேண்டும். அப்ப அந்த சத்துவ குணமாக மாறுவதற்குத்தான் எதுக்கு புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராணனை அதை அதனுடைய அந்த யக்னி ருத்ரன் என்ற நிலை. அப்ப அந்த புருவ மத்தியம் அதுதான் ஞானபிதா இரண்டு கண்களும் அந்த புருவ மத்தியத்தை நோக்கி கரெக்டான முறையில் அந்த பொசிஷன்ல வைக்கும் போது தான் அந்த அக்னி என்பதை நம்மளால உணர முடியும். அங்குத்தான் ஊத வேண்டும். நெருப்பு இருக்கும் இடத்தில் ஊதினால் மட்டும்தான். நெருப்பு இல்லாம இடத்தில் ஊதினால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அது கிடைக்காதது. அப்ப அது சத்துவ குணமாக மாற்ற வேண்டும். இயல்பாகவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பு அந்த ராக துவேஷங்களை அழிக்கக்கூடிய நெருப்பு அங்கதான் இருக்கிறது. அந்த அக்னி புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த ருத்ரன் என்ற அந்த அக்னியை இன்க்ரீஸ் பண்ணும் போது தான் பிராணனுடைய இயல்பாவே அது அக்னி ஸ்வரூபம் சூரியன். ஆனால் அது உலகத்தினுடைய பந்துக்கள் பற்றுக்களுடைய காரணமாக அதனுடைய அக்னி தன்மையை இருந்து ஜலாம்சமாகவும் கெட்டித்தன்மையாகவும் அது மனமாகவும் அகங்காரமாகவும் அது மாறி இருக்கிறது. அப்ப அந்த பிராணனை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அப்ப அக்னி நேத்திரமான அந்த புருவ மத்தியத்துல ஒவ்வொரு கதியிலையும் கவனம், அந்த புருவ மத்தியத்துல கவனம் கூடவே அந்த முறைப்படி அது செய்யும் போது பாத்தீங்கன்னா இயல்பாகவே அந்த பிராணன் அக்னி ஸ்வரூபமாகிறது. அந்த அக்னியினுடைய இயற்கையான இயல்பு எப்பவுமே அது மேல் நோக்கித்தான் அது ஈஸ்வரனோடு பயணிக்கக்கூடிய ஆகாசத்தை நோக்கி அது மேல் நோக்கித்தான் எரியும். அக்னி பார்த்தாலும் இயல்பாவே பார்க்கலாம், மேல் நோக்கித்தான் எரியும். நீருடைய இயல்பு புவியீர் பீசை காரணமாக அது கீழ் நோக்கித்தான் அது பந்தப்படுத்தும். அப்ப அந்த பிராணன்ல எந்த அளவுக்கு அந்த சுக்கிலத்துல அந்த நீர்த்தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உலகத்தினுடைய பற்றுக்கள் நமக்குள்ள இருக்கும். அப்ப அந்த பிராணனை அப்படியே அக்னி ஸ்வரூபமாக அது மாற்றும் போது அதனுடைய ஒரிஜினல் இயல்பு பிராணனாகிய சூரியன் நமக்குள்ளேயே அது மாற்றும் போது நாம் ஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பையும் சரிவர செய்வோம். கூடவே அதனால் விளையக்கூடிய அந்த பற்றிலேயே நம்ம அகப்பட மாட்டோம். அப்ப அதுக்குதான் ஞானபிதா இந்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்துகிறார். அப்ப அது முழுவதுமாக அந்த நிலைக்கு அது இயல்பாகவே நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேணாம். இயல்பாகவே அந்த அக்னியுடைய இயல்பு மேல் நோக்கி செல்லக்கூடியது. அப்ப அந்த பிராணனை பிராணனாகவே நம்ம மாத்திட்டாலே அதுவே பிரம்மாந்தரத்தை தானாக தட்டி திறந்து அது
ஈஸ்வரனோடு எளிமையாக ஐக்கியமாகிவிடும். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் என்னமோ தட்டி திறக்கணும்ன்ற மாதிரி, அது ஒரு இதுன்ற மாதிரி, அது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையாதது. நம்ம இயல்பாவே அந்த உள்கதியிலேயே மேலும் கீழே நடத்தி அந்த புருவ மத்தியத்தில், அந்த அக்னி நேத்திரத்தில், அந்த புள்ளியில், அந்த சுழுமுனையான அந்த புள்ளியில அது சரியான முறையில அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அதை உணர்ந்து அதோடு தொடர்பு கொண்டு நம்ம கதியை முறையாக செய்யும் போது இயல்பாகவே தானாகவே அந்த பிரம்மம் வந்து திறந்து விடும், இயல்பாகவே அது. அப்ப அதுக்கான முயற்சி தான் நம்ம பண்ணணும். நம்ம தவறோ இப்போ அதுக்கான பிரயத்தனத்தை ஞானப்பிதா அதுக்குதான் நம்ம இந்த வித்தையை காட்டி கொடுத்திருக்கிறார் அது. அப்ப அந்த நிலையில பாத்தீங்கன்னால உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பையும் சரிவர செய்வோம், கூட அதுல இருந்து நம்ம பற்றுல இருந்து அதுல இருந்து விலகியும் நிற்போம் அது. அப்ப நம்மளுடைய அப்போ ஒரு சந்நியாசி மார்க்கம் என்பது இது கிடையாது. நம்மளுடைய சித்த வித்தை மார்க்கம் சாதாரண ஒரு உலகவாசி கூட சரியது. அவனுக்கு கூட இந்த வித்தையை பெற்று அதை முறைவரை பயிற்சி செய்யும் போது அவனும் ராஜாவாகின்றான். ஒரு சண்டாளன் கூட இத முறையா செஞ்சேன்னா அவன் கூட ஒரு ராஜாவாகின்றான். அப்படி எப்படிப்பட்டவர்களுக்கு எந்த நிலையில இருந்தாலும் இதை முறையா செஞ்சாலே ஒரு ராஜா என்ற நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். அப்ப அதுக்குத்தான் ஞானப்பிதா இந்த வித்தையை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாரு. இதனுடைய உண்மை தன்மையை நம்ம உணர்ந்து இதை உணர்ந்தது பற்றும் கிடையாதது. நடைமுறை வாழ்க்கையிலும் இதை நாம் பூரணமாக இதை செயல்படுத்தணும். அது இந்த நோக்கத்தை விட்டு விட்டு ஏதோ ஒண்ணு ஐபிஎல் கிரிக்கெட் தான் முக்கியம், இல்ல சம்பாதிக்கிறது தான் முக்கியம், இல்ல எனக்கு பேரு புகழ் தான் முக்கியன்ற மாதிரி வேறு விதத்தில் நம்மளுடைய மைண்ட் டைவர்ட் ஆச்சுனாலே சித்த வித்தியில இருந்தும் சரியது நாம் இல்லாமல் தான் இருக்கின்றோம். எனக்குத்தான் நம்ம வந்து வித்தியார்த்தி உபதேசம் பெற்றோம் என்று வெறும் வார்த்தை அளவுல தான் சொல்லிக்கலாமே தவிர உண்மையான வித்தியார்த்தி என்ற நிலையை வந்து இன்னும் நாம் அடையவில்லை. என்ன உலகவாசிக்க நம்மளுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வித்தை எடுத்தோம், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர்களை போல பற்றோட தான் வெளில ஏதோ 3 வேளை ஜபம் பண்ணா கூட 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் உலகவாசி மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது பத்துமா? இது பத்தாது. அப்ப நம்மளுடைய ஜீவனை முழுமையாக அது நமக்குள்ளேயே அது உற்பத்தியான இடத்திலேயே ஐக்கிய செய்ய வேண்டும் என்றால் தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம் மாறணும், ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணம் மாறணும். அப்ப அந்த முக்குணங்களையும் விட்டும் போது மட்டும்தான் அது முழு கவனம். அந்த முக்குணங்கள் இருக்கும் வரை நமக்குள் என்ன ஓட்டம் என்பது இயல்பாகவே அது இருக்கும். அது அப்ப அந்த முழு கவனம் வைக்கும் போது அந்த பிராணன் எண்ணங்களாக அதாவது அபானனாக மாற விடாமல் பிராணனாகவே அதை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் முழு கவனம் மட்டும்தான் இதுல முக்கியமானது. கூடவே மேலும் கீழும் சமமாக நடத்த வேண்டும். கரெக்டா அக்னி நேத்திரத்தில் நெருப்பு இருக்கும் இடத்தில் ஊதன வேண்டும். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து முறையா நம்ம கரெக்டா ப்ராப்பரா செய்தோம்னா இயல்பாகவே அந்த பிரம்மம் என்பது எளிமையாக அந்த ஜீவன் ஈஸ்வரனோடு அடங்கிய மனமாக ஆகும். அதுவே ஈஸ்வரனுடைய ஐக்கியமாகக்கூடிய எளிமையான நிலையை அது பெற்றுத்தரும். அது அப்ப ஞானபிதா கொடுத்த இந்த உபதேசம் நமக்கு பொறுத்த வரைக்கும் வந்தது ஒரு சாதாரண ஒரு உலகவாசியாக இருந்து கடைசி நிலையில சண்டாளனாக இருந்தா கூட சரியது அவனுடைய அந்த ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய நிலையை அது பெற்று தருவதும் தான் ஞானபிதா காட்டி கொடுத்த இந்த வித்தை. இதை விட்டுட்டு மற்ற எந்த மார்க்கத்துல எந்த வழியாக பயணம் செய்யதாலும் சரியது ஜீவனை அது விரயம் செய்துதான் நம்மளுடைய பயணமாக இருக்குமே தவிர அப்ப ஜீவன் விரயமானாலே நமக்குள்ள ஒரு நம்மை நாமே அது ஏமாற்றிக் கொள்கிறதாம் என்ற அர்த்தம். செத்துப்போதான் போக போறோம் கடைசியில அதுக்கு. அப்ப நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு தான் சரியாக புரிதல் இல்லாமல் தான் பயணம் செய்து கொண்டிருக்க அதுக்கு அர்த்தம் அது. அப்ப அதுக்குத்தான் இதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து நடைமுறை வாழ்க்கையிலும் நாம் செயல்படுத்தும் போது மட்டும்தான் ஞானபிதா கூறிய அந்த இலக்கை வந்து நம்ம எளிமையாக அடைய முடியும். அப்ப அததான் இந்த இதுல வந்து உலக சேம பிரயாசிக்கல ஞானபிதா வந்து நமக்கு வந்து இதில் தெளிவுபடுத்துறாரு. நாளைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்ச இந்திரியங்கள் அது எது எது வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம்
இத உலகவாசிகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கோ, இதான் கை, காலு, வாயு, மலத்வாரம், மூத்திர துவாரம் சொல்லிட்டு உலகவாசிகள் இத ஒரு கர்ம இந்திரியங்கள் என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில நமக்குள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அது ஞான இந்திரியங்கள் என்ற முறையில தான் பாத்தீங்கன்னா இதுக்கான விளக்கங்களை ஞானபிதா இது தெளிவுபடுத்துறார். இது சித்த வேதத்துல 16வது அத்தியாயத்துல இதை பற்றி தெளிவாக இருக்கும். அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த உலக சேம பிரயாசிகத்துல ஞானபிதா அந்த சொற்பொழிவிலிருந்து எடுத்த பகுதிகள்ல இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்ன்ற முறையில தான் பஞ்ச இந்திரியங்கள் தலைப்புல இந்த புத்தகத்துல வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு அதை பற்றிய விளக்கங்களை பத்தி நாளைக்கு நம்ம இதே சத்சங்கத்துல பார்க்கலாம். அது அப்ப இன்னைக்கு ஏதாவது யாராவது கருத்துக்கள் இருந்தால் இந்த நேரத்துல கூறலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நிறைய கேள்விகள் வருது. பட் இந்த புக்கு முழுவதுமா முடிச்ச அப்புறம் கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கேக்குதுங்களா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுயா. வேற யாரும் கேட்கல போல இருக்க. கேக்குது ஐயா நீங்க பேசுறது. இந்த புக்கு முழுவதும் முடிச்ச அப்புறம் கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. ஆத்மஸ்காரம். சரி, வேற யாராவது என்ன கருத்துக்கள் இருந்தாலும் இந்த டைம்ல சொல்லலாம். சரி, ஓகேங்க. நான் பேச கேட்டுச்சுங்க உங்களுக்கு? கேட்டுதுங்க, நல்லாதாங்க கேட்டுது. எல்லாருக்குமே நல்லாதான் கேக்குது. ஓகே. இன்னைக்கு கோயில்பட்ட ஐயா வரலீங்களா? இல்ல, இன்னைக்கு வரலைங்க. அது அவர் வீட்டுல கரண்ட் ஆஃபா, செல்போன்ல வேற சார்ஜ் இல்லையா. சரி சரி சரி. அதால அவரு இது இன்னைக்கு வரல. இன்னைக்கு இன்னொன்னு ரமேஷ் ஐயாவும் ஏதோ ஒரு பர்சனல் வேலை இருக்குன்னு இன்னைக்கு வரல இன்னைக்கு. அப்படியா? ஆமா ஆமா. அதால அதான் 8:15 மணி போன் பண்ணி சொன்னாரு. சரி, ஓகே, இன்னைக்கு நான் முழுசா பேசிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நிறைய ஜீவ விரயமாயிடுச்சு. ஆத்ம நமஸ்காரம் ஐயா, அருமையா பேசுனீங்க ஐயா. சரி சரிங்க ஜி. விரையாண்டது இல்ல, எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் வரும்ல. பேச போறாரு, புரியுதுங்களா? நாங்க 2 பேரும் வரலன்னா அவரு பேச போறாரு. ஏதோ ஒரு தொடர்ந்து நடக்கணும்னா இந்த மாதிரி சூழ்நிலை வரும் தானே, எப்பனாவது சமயம். நன்றி ஐயா. சரிங்க. அது பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம சித்த வித்தை உபதேசம் வாங்க சொல்ல ஒரு முக்கியமான இதுவும் வரும். உடலாலும் மனதாலும் வாக்காலும் எந்த விதத்திலும் பிராணனை விரயம் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்தோம். அந்த உறுதிமொழியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாலே பிராணன் விரயம் தான், வேற எதுவுமே கிடையாது. பஞ்ச இந்திரியங்கள் வழியாக நம்ம அறியாமலேயே, நம்மளுடைய ஜாக்கிரதை உணர்வு இல்லாமலேயே நம்ம பிராணனை விரயம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அதை தடுப்பதற்காகத்தான் ஞானபிதாவுக்கு நம்ம உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். அப்ப முழுவதுமாக எப்ப அந்த உணர்வு நமக்குள்ள வரும்? நமக்குள்ள ஒரு ஜாக்கிரதை உணர்வு வரும்போது மட்டும்தான் அதை முழுவதுமாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது வரலன்னா, அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா இன்னும் நமக்குள்ள அது ஜாக்கிரதை வரலன்னு தான் அர்த்தம். அது ஏன் ஜாக்கிரதை வரல? அப்ப நம்ம ஜீவனை விட இந்த மாயையான இருக்கக்கூடிய உலகம் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் அடிப்படை காரணம். ஜீவனுக்கு முக்கியத்தை விட மாயையான உலகத்தை தான் எனக்குன்னா, நான் பண்ண தொழில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை விட மனசு வரல. இல்ல குடும்ப உறவுகள் தான் பிடிச்சிருக்கு, அதை விட மனசு வரல.
அது மேல் இருக்கக்கூடிய பற்று தான் அதை விட பெருசாக தெரிகிறது. அப்ப அந்த பற்றுக்கள் தான் அடிப்படை. இந்த வாக்கை நம்ம காப்பாற்ற முடியாததுக்கு காரணம் அந்த பற்றுக்கள் தான். அப்ப அதுக்குதான் ஞானபிதா எந்த நூலிலையும் இருந்தாலும் உன்னுடைய கதியை நீ எடுத்துட்டே இரு. உபஜீவனத்துக்காக எந்த பொறுப்புகள் இருந்தாலும் உன் கதியை நீ மேலும் கீழே நடத்திட்டே இருக்கிறது. புருவ மத்தியத்துல முழு கவனத்தோடு இருது. அப்படி இருக்கும் போது மட்டும்தான் சரியது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தினுடைய பற்றிலிருந்து நாம் விடுதலை அடைகின்றோம். இந்த கதி மேல ஏதோ 3 மணி நேரம் ஜபம் 3 வேளை பண்ணிடுறது பெருசு கிடையாதது. கூடவே மீதி இருக்கிற எல்லா டைமும் சரியது. நம்முடைய கதியை மேலும் கீழே நடத்த வேண்டும். அதெல்லாம் கவனம் இருக்க வேண்டும். அப்படி கவனம் இருக்கும் போது மட்டும்தான் நம்மை அறியாமலே நாம் உலகத்தினுடைய பற்றிலிருந்து நாம் இயல்பாகவே விடுதலையாவோம். இல்ல நான் பற்ற விடணும் விடணும் விடணும்னு என்ன முயற்சி செய்தாலும் அது விடுவதற்கு வாய்ப்பே கிடையாதது. அப்ப அந்த பற்றை விட வேண்டும் என்றாலும் சரியது, நமக்குள்ள ஜாக்கிரதை உணர்வு வரணும்னாலும் சரியது. அப்ப எந்த வேலை செய்தாலும் நம்மளுடைய கவனம் கதி மேலேயும் இருக்கணும், இந்த புருவ மத்தியத்திலேயும் இருக்கணும். அந்த நிலையோடு இருந்து செய்யும் போது மட்டும்தான் நம்ம உடலாலும் மனதாலும் கர்மத்தாலும் வாக்கினாலும் நம்ம கொடுத்த அந்த உறுதிமொழியை முழுமையாக காப்பாற்ற முடியும் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லத்துக்கு நான் விருப்பப்படுறது. அப்ப அந்த நிலையைத்தான் நாம் அனைவரும் பெற வேண்டும் என ஞானபிதாவை பிரார்த்திப்போம். தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஐயா, ஆத்ம அனைவருக்கும் நமஸ்காரம் ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம்.